திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் இன்று மாலை டெல்லி புறப்படுவதற்காக அதுக்கான அனுமதிக்காக காத்திருக்கிறார். குறிப்பாக டெல்லிக்கு சென்று இந்திய குடியரசுத் தலைவரையும் பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து உச்ச நீதிமன்றம் வழங்க தீர்ப்பு பிறகுதான் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி ஏற்பதற்காக இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலையில சசிகலா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்று ஆளுநருக்கு அறிவுரை வழங்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பதவியேற்பு விழா நடத்துவதற்கு அனுமதியை வழங்க வேண்டும். அதற்கு முன்னதாக பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கு ஆளுநருக்கு அனுமதியை வழங்கக்கூடாது, அதுக்கான அறிவுரையை வழங்க வேண்டும் என்று நடவடிக்கையின் அடிப்படையில இன்று மாலை 7:30 மணி அளவில் டெல்லி செல்வதற்காக திமுகவுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரு. இந்திய குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர் அவர்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறார். அவர்கள் அனுமதி சந்திப்பதற்கான அனுமதியை கோரியிருக்கிறார்கள். அனுமதி கிடைத்தால் இன்று மாலை டெல்லி சென்று நேரில் வந்து வலியுறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான அனுமதிக்காக காத்திருக்கக்கூடிய திமுகவுடைய செயல் தலைவர் சசிகலா அவர்களுடைய பதவியேற்பு உடனடியாக நடத்தக்கூடாது, உச்சநீதிமன்றம் வழங்கப்படக்கூடிய தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதற்காக நேரில் சென்று வலியுறுத்துவதற்காக திமுகவுடைய செயல் தலைவர் இன்று டெல்லி செல்வதற்காக திட்டமிட்டிருக்கார். அனுமதி கிடைத்தால் இன்று மாலையே டெல்லி சென்று நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. திமுக அதாவது தமிழகத்தில் நிலையான ஆட்சி தொடர வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் தனிப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார். இந்த நிலையில இதற்காக இந்த உடனடியாக அவசர கதியில் நடக்கக்கூடிய இந்த பதவி ஏற்பு விழாவை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோணத்தில் திமுக தன்னுடைய நகர்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் டெல்லி சென்று குடியரசுத் தலைவருடைய சந்திப்பதற்கான அனுமதியை கோரியிருக்கிறது. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோடைய அனுமதியை கோரியிருக்கின்றனர். சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டுக்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். அனுமதி கிடைத்தால் இன்று மாலை டெல்லி செல்வதற்காக விமானம் மூலம் டெல்லி செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது.